Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் ஓகேவா? என்ன ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் இத பத்தி என்னங்க சொல்ல போறீங்க அப்படினா நம்மளுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஐநா சபை இது அகிம்சை நாளா அறிவிச்சிருக்கு. அதே போல இந்த ஆண்டை இந்த இதா அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆண்டுகள்லாம் ஐநா சபை அறிவிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல கொண்டு அந்த ஆல் டேட்டாஸையும் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இது குரூப் 4 எக்ஸாமுக்கு கட்டாயம் இந்த வீடியோல இருந்து ஒரு கேள்வி வரப்போகுது. சோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? ஓகே. அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு இல்லையா? நாம இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/3 அதாவது மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு அட்மிஷன்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த சண்டேவே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல அப்டேட் கொடுத்திருப்போம். ஓகேவா? அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோக்கான லிங்க். ஓகேவா? அதே போல என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அதே நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாலும் நான் தான் அந்த கால் அட்டன் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை கொடுப்போம். ஓகேவா? ஓகே. அதே போல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச்க்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இன்னும் 2 to 3 டேஸ்க்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ ஜிகேக்கான டெஸ்ட் பேட்சுமே கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் பார்க்க போறோம். 1959 அல்லது 1960 என்ன அப்படின்னா சில டைம்ல இந்த 1959ஐயும் உலக அகதிகள் ஆண்டு அப்படின்னு கொடுக்குறாங்க, அல்லது சில டைம் ஆப்ஷன்ல 1960 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டையுமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். 1950 அல்லது 1960 இதுல எது கொடுத்திருந்தாலும் அது உலக அகதிகள் ஆண்டா ஐநா அறிவிச்சிருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் ரெஃப்யூஜி இயர். ஓகேவா? வேர்ல்ட் ரெஃப்யூஜி இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1961 இதை என்னவா ஐநா அறிவிச்சிருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல பாருங்க இன்டர்நேஷனல் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் இயர் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. தமிழ்ல சர்வதேச ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி ஆண்டா ஐநா 1961ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து 1965 என்னவா அறிவிச்சிருக்கு? இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இயர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. தமிழ்ல சர்வதேச ஒற்றுமை ஆண்டு. ஓகேவா? 1965 அப்படிங்கிறது சர்வதேச ஒற்றுமை ஆண்டு, இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இயர். ஓகேவா? அடுத்து 1967 இத இன்டர்நேஷனல் டூரிசமா அறிவிச்சிருக்கு. இந்த ஆண்டை இன்டர்நேஷனல் டூரிசம் இயரா ஐநா அறிவிச்சிருக்கு. அதே போல பன்னாட்டு சுற்றுலா ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து 1968 1968 இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆண்டா அறிவிச்சிருக்கு ஐநா. அதே போல தமிழ்நாட்டில் பன்னாட்டு மனித உரிமை ஆண்டா அறிவிச்சிருக்கு. அடுத்து 1970 இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இயரா ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. தமிழ்ல சொல்லணும்னா பன்னாட்டு கல்வி ஆண்டு. ஓகேவா? அடுத்து 1972 இத பன்னாட்டு புத்தக ஆண்டு, இன்டர்நேஷனல் புக் இயர் அப்படின்னு சொல்லி ஐநா அறிவிச்சிருக்கு. அடுத்து 1973 இத கோப்பர்நிக்கஸ் இயர், கோப்பர்நிக்கஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1974 இது உலக மக்கள் தொகை ஆண்டா அறிவிக்கப்பட்டது ஐநாவால, வேர்ல்ட் பாப்புலேஷன் இயர். ஓகேவா? 1974 அப்படிங்கிறது பாப்புலேஷன் ரிலேட்டடுக்கான ஆண்டா அறிவிச்சிருக்கு. அடுத்து 1975 இத பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர், பன்னாட்டு மகளிர் ஆண்டு என ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து 1979 இதை என்னவா ஐநா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பன்னாட்டு குழந்தைகள் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா? குழந்தைகளோட பன்னாட்டு ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1981 இது பாத்தீங்கன்னா
பன்னாட்டு ஊனமுற்றோர் ஆண்டா ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி டிசேபிள். எதுக்காக இந்த ஐநா அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இயர்ல அந்த சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதை எல்லாம் தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐநா அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஐநாவோட வேலை. ஓகேவா? அடுத்து 1983 இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு கம்யூனிகேஷன் இயர். கம்யூனிகேஷன் என்னது? தகவல் தொடர்பு. பன்னாட்டு தகவல் தொடர்பு ஆண்டா ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. அடுத்து 1985 இதை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூத் இயர், அதாவது பன்னாட்டு இளைஞர் ஆண்டா அறிவிக்கப்பட்டது. அடுத்து 1986 பன்னாட்டு சமாதான ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ். ஓகேவா? அல்லது பன்னாட்டு அமைதி ஆண்டு. ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 1987 உறைவிடமற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டா அறிவிக்கப்பட்டது. என்னது? உறைவிடமற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஷெல்டர் அண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் தி ஹோம்லெஸ். ஓகேவா? உறைவிடம் மற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டா அறிவிக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் தி ஹோம்லெஸ், அதாவது தங்குறதுக்கு இடமே இல்லாத இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக. அடுத்து 1990 இத இன்டர்நேஷனல் லிட்ரேசி இயர். லிட்ரேசி அப்படின்னாலே என்னது? எழுத்தறிவு. பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டா அறிவிக்கப்பட்டது. என்ன ஆண்டு அப்படின்னா 1990 ஆண்ட பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டா ஐநா அறிவிச்சிருக்கு. அடுத்து 1992 இத பன்னாட்டு விண்வெளி ஆண்டு, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1993 உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு, இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி இண்டிஜினியஸ் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1994 இது பாத்தீங்கன்னா பன்னாட்டு குடும்ப நல ஆண்டா ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. அப்போ என்னது? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகேவா? அடுத்து 1995 இத பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1996 சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டா அறிவிக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஓகேவா? இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமையை ஒழிக்கிறதுக்காக இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 1998 இத பன்னாட்டு பெருங்கடல் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி ஓசன். அடுத்து 1999 இதை என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா பன்னாட்டு முதியோர் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி ஓல்டர் பர்சன்ஸ். ஓகேவா? அடுத்து 2001 இத பன்னாட்டு மகளிர் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 2002 ஆண்டு இது பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எக்டோரிசம் அதுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதே போல இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டாவும் இதை சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கு. 2002 ஆண்டு பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டாவும் ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டாவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆண்டு சொல்லப்படுது. அதே போல இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எக்கோடூரிசம். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எக்கோடூரிசம். அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் இயர் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அடுத்து சர்வதேச மலைகள் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மவுண்டைன்ஸ், இதுவும் அறிவிச்சிருக்காங்க 3ஆவதா. அடுத்து 2003 பன்னாட்டு தூய நீர் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஐநாவால அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 2004 இது பாத்தீங்கன்னா பன்னாட்டு அரிசி ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் பன்னாட்டு அரிசி ஆண்டு 2004. அடுத்து 2005 பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிசிக்ஸ். அது மட்டும் இல்லாம சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ஸ்போர்ட் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நாம 2 இயருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நிறைய பார்த்துருக்கோம். 2002 பாத்தீங்கன்னா 3 இது அறிவிச்சிருக்காங்க ஐநா. என்னென்ன அப்படின்னா பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு, அடுத்து ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டு, அடுத்து சர்வதேச மலைகள் ஆண்டு இருக்கு. இது 2002க்கு. அதே போல
2005க்கு நம்மளுக்கு 2 டேட்டா இருக்கு. என்னென்ன அப்படின்னா பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு, அடுத்து சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு. ஓகேவா? அடுத்து 2006 சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமாக்கல் ஆண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டெசர்ட்ஸ் அண்ட் டெசர்டிஃபிகேஷன். அடுத்து 2007 இத பன்னாட்டு துருவ ஆண்டா அறிவிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் போலர் இயர். ஓகேவா? அடுத்து 2008 இதுல கொஞ்சம் டேட்டாஸ் நிறைய இருக்கும், பன்னாட்டு உருளைக்கிழங்கு ஆண்டு, உருளைக்கிழங்குக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ, இந்த 2008ஆம் ஆண்டை வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து சர்வதேச பூமி ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளானட் எர்த், இதுவும் இந்த 2008 தான். அதே போல இதே 2008 தான் சர்வதேச மொழிகள் ஆண்டாவும் அறிவிச்சிருக்காங்க, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் லாங்குவேஜஸ். ஓகேவா? அடுத்து இதே ஆண்ட சர்வதேச சுகாதார ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சானிடேஷன். இந்த பார்த்திருக்கோம் இல்லையா, இதுலயே இந்த 4 இது வந்து பார்த்தோம். இந்த 4 இதுல அடிக்கடி கேட்டிருக்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா சர்வதேச சுகாதார ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 2008. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2009 வந்துட்டு பாருங்க, பன்னாட்டு நல்லிணக்க ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரீகன்சிலியேஷன். அடுத்து சர்வதேச இயற்கை இலைகள் ஆண்டாவும் அறிவிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ். அடுத்து சர்வதேச மனித உரிமைகள் கற்றல் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லேர்னிங். ஓகேவா? அடுத்து சர்வதேச வானியல் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் அஸ்ட்ரானமி. சர்வதேச கொரில்லா ஆண்டு, இயர் ஆஃப் தி கொரில்லா. ஓகேவா? இது UNEP அண்ட் யுனெஸ்கோ இதால வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ 2009 வந்து ரொம்ப முக்கியமானது, நம்மள ஐநா அறிவித்த ஆண்டுலேயே நம்மளுக்கு எது முக்கியமானதா கேட்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கேட்ட கொஸ்டின் அப்படின்னா இந்த சர்வதேச வானியல் ஆண்டு ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமைகள் கற்றல் ஆண்டு, இதுவும் ரிப்பீட்டடெல்லாம் கேட்டது கிடையாது, ஒரே ஒரு டைம் இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டு என்னவா அறிவிக்கப்பட்டதுன்னா பன்னாட்டு பல்லுயிரிகள் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அடுத்து சர்வதேச இளைஞர் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் யூத், 12 ஆகஸ்ட் 2010 to 11 ஆகஸ்ட் 2011 இந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த இயர்க்கு இடையில வந்து எடுக்கப்பட்டு ஸோ அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சர்வதேச கடற்படை ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி சீஃபேரர். அடுத்து சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பாண்டாவும் அறிவிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி ரெப்ரோச்மெண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த டேட்டாஸும் கேட்டதில்ல 2010ல. ஸோ இதுல ஏதோ அதிகமா ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னா இந்த ஒரே ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2010 அப்படிங்கிறது சர்வதேச கடற்படை ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டாங்க, குரூப் 1 எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு டைம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2011ஆம் ஆண்டு என்னவா அறிவிச்சிருக்காங்க, பன்னாட்டு காடுகள் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃபாரஸ்ட். சர்வதேச ஆப்பிரிக்க வம்சாவளியினர் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டது, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் பீப்புள் ஆஃப் ஆப்பிரிக்கன் டெசன்ட். அடுத்து சர்வதேச வேதியியல் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்து 2012 இது பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். அடுத்து சர்வதேச அனைவருக்கும் நிலையான ஆற்றல் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபார் ஆல். அடுத்து 2013. ஸோ இந்த 2012 எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இதுவும் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து 2013 வந்து பாத்தீங்கன்னா என்னவா அறிவிச்சிருக்காங்க, பன்னாட்டு தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாட்டர் கோஆபரேஷன். அடுத்து சர்வதேச குயினோவோ ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குயினோவோ. ஓகேவா? இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் கேட்கல. ஓகேவா? 2013. அடுத்து 2014 பன்னாட்டு குடும்ப பண்ணை ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃபேமிலி ஃபார்மிங்.
அடுத்து சர்வதேச படிகவியல் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் கிறிஸ்டலோகிராஃபி. இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. படிகவியல் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2014. ஓகேவா? ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம் அப்படின்னா சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுவுமே வந்து குரூப் 4 லெவல், ஆனால் ஏஜ் வந்து 25 மேலே வந்து தாண்டி இருக்கணும். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து 2015 இதை என்னவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பன்னாட்டு நிலம் ஆண்டு அப்படி அறிவிக்கப்பட்டது, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ். அடுத்து பன்னாட்டு ஒளி மற்றும் ஒளி சார்ந்த தொழில்நுட்பங்கள் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் லைட் அண்ட் லைட் பேஸ்டு டெக்னாலஜிஸ் இயரா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஏதாச்சும் கேட்டிருக்காங்க அப்படின்னா இல்லை, ஆனால் நீங்கள் இந்த பன்னாட்டு நிலம் ஆண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து 2016 ஆண்டு என்னவா அறிவிச்சிருக்காங்க? சர்வதேச பருப்பு வகைகள் ஆண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுனால. அடுத்து 2017 வளர்ச்சிக்கான நீட்டித்த சுற்றுலா ஆண்டா அறிவிக்கப்பட்டது, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் டூரிசம் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டா சிஏ ரிலேட்டடாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடா. ஸோ நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 2019 சர்வதேச உள்ளூர் மொழிகள் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் இண்டிஜினியஸ் லாங்குவேஜ். அடுத்து சர்வதேச மிதவாத ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மாடரேஷன். அடுத்து சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதில் கெமிஸ்ட்ரியில் அட்டவணை வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 2020 சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்குங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த். அடுத்து சர்வதேச செவிலியர் ஆண்டு, இது இம்பார்ட்டன்ட். சர்வதேச செவிலியர் ஆண்டா எதை அறிவிச்சிருக்காங்க? 2020 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி நர்ஸ் அண்ட் தி மிட்வைஃப். அடுத்து 2021 சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டா அறிவிச்சிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2019 வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்டான டேட்டாஸ் அப்படிங்கிறதுனால. அப்போ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். அடுத்து சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஆண்டாவும் இந்த ஆண்டை அறிவிச்சிருக்காங்க 2021. அப்போ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? அடுத்து சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்து சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டாவும் இந்த 2011 அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர். அடுத்து 2022 சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ்வு உயிரினங்கள் வளர்ப்பு ஆண்டா அறிவிக்கப்பட்டது ஐநாவால, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர். ஓகேவா? அடுத்து 2023 சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு, அதாவது திணைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிறுதானியங்கள்னா திணை வகைகளை சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேவா? பருப்பாண்டுகள் பார்த்திருப்போம், இது திணை, அதாவது சிறுதானியங்களுக்கான. இந்த 2024 இப்போ என்னவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சர்வதேச இரட்டை திமில் ஒட்டகங்கள் ஆண்டா ஐநாவால் அறிவிக்கப்பட்டது, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேம்லிட்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம எது வரைக்கும் நம்ம நல்லா படிக்கணும், இது சிஏ ரிலேட்டடாகவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 2019 இருந்து இந்த 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்விகள் வரும். ஐநா எந்தெந்த ஆண்டுல அறிவிச்சிருக்கோ அதை கண்டிப்பா சிஏ ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 2024 சர்வதேச இரட்டை திமில் ஒட்டகங்கள் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல 2023 அப்படிங்கிறது சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு, 2022 சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு ஆண்டு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2019 இருந்து இந்த 2024 வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாயம் இதுல இருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதே போல குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கும் கட்டாயம் ஒரு கேள்வி வந்தே தீரும். ஸோ இது சிஏ ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நல்லா வந்து பார்த்துச்சுக்கோங்க. அதே போல ஜிகேவுக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வித்தின் டேஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஜிகேவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.